மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. அப்பொழுது உங்களை பார்த்து உலகம் மகிழாது. என்ன அவர்கள் வருத்தப்படும், இப்படி இருந்தவங்க இப்படி இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று புலம்புவார்கள். அப்ப அப்படியே ஆப்போசிட்டா நடக்க போகுது. நம்ம இந்த உலகத்துல, இந்த உலகம் நிலையானது அல்ல, நான் விண்ணகத்துக்கு செல்ல இருக்கிறேன், அங்கு நான் மகிழ்ச்சியோடு வாழ்வேன் என்ற ஒரு செய்தியை அழகாக சொல்லுகிறார். ஏன்னா இன்னும் சிறிது காலத்துல, ஒரு 2 நாள்ல இயேசு கிறிஸ்து அப்படியே விண்ணகம் போக போறாரு இல்லையா. அங்க நான் சிறிது காலம் தான் இருக்கிறேன், இன்னும் சிறிது காலத்துல மீண்டும் நான் வருவேன் அப்படின்னு சொன்னா அவருடைய துணையாளர் அவரை அனுப்புகிறார். அவர் 3ஆம் மனிதரை அனுப்பி அவர் நம்மோடு இருக்க போகிறார் என்ற உயர்ந்த நம்பிக்கை செய்தி கொடுப்பதாகவே இந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து அழகாக நம்மோடு உரையாடுகிறார். பிரியமானவர்களே, சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை இறுக பிடித்து கொண்டிருக்கிறோம்? துயரத்தை மட்டும் தானே பிடித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அழுகைக்கு மட்டும்தானே இருக்கிறது.